இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று வெள்ளிக்கிழமை, இயேசுவின் திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். இன்று சிறப்பாக இந்த திரு இருதய ஆண்டவருடைய பக்தி முயற்சியின் மூலமாக இயேசுவினுடைய இரக்கத்தை, இந்த இரக்கத்தின் ஆண்டவரை முழுமையாக பெற்று அனுபவிக்க முயற்சிகள் எடுப்போம். நிச்சயமாக இரக்கத்தின் ஆண்டவரும் திரு இருதய ஆண்டவரும் நமக்காகவே அனைத்தையும் கொடுப்பார், அவருடைய இதயம் நமக்காக துடிக்கும் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ள முயற்சி எடுப்போம். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித டோம்னிக் அவருடைய திருவிழாவை சிறப்பாக நினைவு கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, புனித டோம்னிக் அவருடைய வாழ்க்கையிலே இயேசுவுக்காகவே வாழ்ந்தவர், இயேசுவை முழுமையாக அறிந்து கொண்டவர். அவருடைய நல்ல பண்புகளை இன்று என்னால் பின்பற்றி வாழ முடியுமா என்று சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். பிரியமானவர்களே, அதோடு இன்றைய மன்னாவின் மூலமாக இன்று நமக்கு நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24 28 முடிய ஒரு குறுகிய பகுதி, ஆனால் பெரிய அர்த்தமுள்ள ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய சீடர்கள்கிட்ட அழகா சொல்றார், நீங்க என்னை பின்பற்ற விரும்பினீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய சிலுவைகளை சுமந்து வாருங்கள். அப்ப அந்த சிலுவையை சுமக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அழகா சொல்றாரு, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை, வாழ்வை இழந்து விட்டால் அவனுக்கு வரும் பயன் என்ன என்ற ஒரு பகுதியை இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த பகுதி முழுவதுமாக இறுதியில் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை மீட்பதற்காக வந்திருக்கிறேன், நான் மீட்பின் இறைவன் என்ற ஒரு கருத்தை கூட வைக்கிறார். இந்த நற்செய்தி பகுதியை நான் படித்து தியானித்ததிலே 3 முக்கியமான கருத்துக்களை நான் உள்வாங்குகிறேன். இதுல இந்த நற்செய்தியுடைய முக்கிய கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது, இழப்பில்தான் இறைவனை பின்பற்ற முடியும். நம்ம ஒன்று இழக்கிற பொழுது, தியாகம் செய்கிற பொழுது தான் இயேசுவை பின்பற்ற முடியும் என்ற மைய கருத்தாக அமைந்திருக்கிறது. முதல் கருத்தாக, இயேசுவின் சீடராக வாழ தியாகம் முதலிலே தேவை. பிரியமானவர்கள், இயேசு சொல்றாரு, ஏன் வாழ்க்கையில என்னை போல இருக்கணும், என்னை பின்பற்றி வரணும் அப்படின்னு சொன்னா சிலுவையை சுமந்து வாருங்கள். அந்த சிலுவை எதை சொல்லுகிறது? நம்முடைய இழப்பை சொல்லுகிறது, நம்முடைய தியாகத்தை சொல்லுகிறது. எனக்கு வலி இருக்கும், வேதனை இருக்கும், அவமானங்கள் இருக்கும், அப்படி கம்ஃபர்டபுள் லைஃப் இருக்காது. மற்ற பதவிக்கு நம்ம போயிட்டோம்னா, உயர் பதவி கிடைக்கும் பொழுது நல்ல சொகுசா ஏசி அறையில் அப்படியே ஒயிட் காலர் ஜாப் மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்போம்னு நினைக்கிறோம். அது இல்லை இயேசுவினுடைய பணி, அப்படி இருக்கவே முடியாது. அதுதான் இயேசுவினுடைய பணியாக இருக்கிறது. சம்பளம் கிடைக்காது, நல்ல சாப்பாடு கிடைக்காது, எல்லாத்தையும் தியாகம் செய்யணும், எல்லா உணர்வுகளையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு இருக்கணும், அதையெல்லாம் இழக்க வேண்டும். எல்லாம் இழந்தால்தான், சிலுவையை சுமந்தால்தான், ஒவ்வொரு நாளும் படுகிற ஒவ்வொரு வேதனை வலிகளை தாங்கினால்தான் இயேசுவினுடைய சீடராக இருக்க முடியும். இன்றைக்கு இயேசுவை பின்பற்றவர்கள் அப்படி இல்லையே. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்ட், நல்ல ஏசி காரில், ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு அறை, அவ்வளோ செலவு பண்ணி அப்படியே ராஜா மாதிரி வருவாங்க, நற்செய்தியை போதிப்பாங்க, அப்படியே ராஜா மாதிரி போவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்று சீடர்களாக சிலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அல்ல, எளிமையா துன்பங்களை ஏற்று, சிலுவைகளை ஏற்று வாழ்க்கையில் பல தியாகங்களை செய்யவே சீடத்துவம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இரண்டாவதாக, இந்த நற்செய்தியிலே நன்மையையும் ஆன்மீகத்தையும் தேர்வு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. பிரியமான, நன்மை எது, நம்ம ஆன்மீகம் எது அப்படின்னு நம்ம வாழ்க்கைக்கு நன்மை மட்டும் எடுத்துக்கிறோம், அந்த ஆன்மீகத்தை ஒரு சில நேரங்களில் மறந்து விடுகிறோம். அதுதான், உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டால் வாழ்வை இழந்து விட்டால் அவனுக்கு ஒரு பயன் என்ன? அப்போ நன்மைகள் வாழ்க்கையில் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அந்த நன்மையை வச்சு 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 நம்ம பெரிய ஆளாக உயர்ந்துகிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஆன்மாவை, ஆன்மீகத்தை மறந்து விடுகிறோம். அது எழுந்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம மறிச்சிட்டா அதனால் நமக்கு என்ன பயன்? எனவே நன்மை எதுவோ அதை செய்து ஆன்மீகத்தில் வளர வேண்டும் என்று ஒரு பெரிய சிந்தனையை இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இறுதியாக இந்த நற்செய்தியின் மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை, மகிமையோடு மக்களை நாடும் இயேசு. பிரியமானவர்களே, நான் மீண்டும் உங்களுக்காகவே இருக்கிறேன்,
உங்களை நாடி வருகிறேன். அந்த மகிமை, அவருடைய கடவுள் தன்மையை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே என்னை பின்பற்றி இருப்பவர்கள் துன்பங்களை ஏற்றுக்கொள்பவர்களால் தான் எனது ஆட்சியை, மகிமையை நீங்கள் அனுபவிக்க முடியும், இல்லை என்றால் அனுபவிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை வைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு குறுகிய நற்செய்தியில ஒரு பெரிய ஒரு செய்தியானது சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் இயேசுவும் எதிர்பார்க்கிறார். என்ன? நாம் அவரை பின்பற்றி சீடர்களாக இருக்க வேண்டும் என்றால் யாகம் செய்ய உடன்பட வேண்டும், முன்வர வேண்டும், நல்லதையும் ஆன்மீகத்தையும் சரிபார்த்து தேர்வு செய்ய வேண்டும். அவருடைய ஆட்சியை நாம் அப்பொழுது முழுமையாக அனுபவிப்போம் என்ற கருத்துக்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாளிலே இறைவனுடைய சீடராக, இயேசுவின் சீடராக முழுமையாக வாழ்வதற்கு எனக்கு என்ன இப்பொழுது தேவைப்படுகிறது, எதில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்தித்தவர்களாக இந்த நாளை தொடங்குவோம். பிரியமானவர்களே, இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். இன்று சிறப்பாக எங்களுடைய தாயாம் திரு அவை புனித டோமினிக் திருவிழாவை கொண்டாடுகிறது. இவருடைய நல்ல பண்புகளை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள் தாரும். சிறப்பாக இன்று நாங்கள் தியானித்த இந்த நற்செய்தியின் மூலமாக, இன்றைய மன்னாவின் மூலமாக நாங்கள் வாழ்க்கையிலே சுகமாக வாழ வேண்டும், மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது மட்டுமே சுயநலத்தை நாடி வாழாமல் பிற நலத்தை நாடி வாழ, யாகம் செய்ய, பலவற்றை இழந்து இறைவனை அடைய எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. இந்த நாளிலே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு பல்வேறு தேவைகள் உண்டு, பல்வேறு எதிர்பார்ப்புகள் உண்டு, பல்வேறு விண்ணப்பங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவதை போன்று இந்த பிள்ளைகள் நீர் தேற்றி குணப்படுத்த நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்க மக்களாக இருக்கிறார்களே. இயேசுவே, நீர் இவர்களை கைவிடாமல் உமது கரங்களிலே தாங்கி கொண்டு இவர்களை வழி நடத்தும். அவர்கள் கண்ணீரை துடைத்தரலும், பூரண சுகத்தை கொடுத்தரலும், விடுதலை கொடுத்தரலும், சாத்தானுடைய அந்தகார செயல்களிலிருந்து விடுதலையும் வாழ்வையும் கொடுத்தருளுவீராக. பொல்லாருடைய வஞ்சக செயல்கள் இவர்களை தாக்காமல் இருக்கட்டும். பயண வேலையிலே பாதுகாப்பாக இருந்து இவர்களை வழிநடத்தும் ஆண்டவரே. மன நிம்மதியும் அருளையும் ஆற்றலையும் கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.